ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் தான். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக, அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கோவக்காய், கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், கருவேப்பிலை, உப்பு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். இப்போ இதில் ஜீரகம் சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் நல்லா சின்னதாகவே வைங்க. இந்த கோவக்காய் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். குழம்பு சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப சிம்பிளானதும் கூட. நான் இன்னைக்கு வெங்காயம் சேர்க்கல. வெங்காயம் சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் வந்து மாறிடும் கோவக்காய். அதனால தான் நான் வெங்காயம் சேர்க்கல. நீங்கள் வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணி வச்சுருங்க. கோவக்காய் சேர்த்துடலாம். கோவக்காய் பார்த்தீங்கன்னா நான் ரவுண்டாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே வைங்க. கோவக்காய் பொரியல் வந்து நம்ம காரம் வந்து நம்ம எப்பவுமே கம்மியாக தான் சேர்க்கணும். நிறைய காரம் சேர்த்துடக்கூடாது. ஏன்னா அது கொஞ்சம் காரம் போட்டாலே அது வந்து ரொம்ப காரம் இதுவாகிடும். அதனால் கோவக்காய் பொரியலுக்கு மட்டும் எப்போவுமே இது காரம் கம்மியாக தான் சேர்க்கணும். நீங்கள் மிளகா வத்தல் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து இந்த பொடி போடும் போது, மசாலா பொடி போடும் போது காரம் வந்து கம்மியாக தான் எப்போவுமே சேர்க்கணும். இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்க்கலாம். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் தான் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒன்றும் உப்பு சேர்க்கல. இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் நான் செய்கிறேன். பெருங்காயம் எதுக்கு சேர்க்குறேன்னா கோவக்காய் வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக் இது, அதனால் நான் வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்குறேன். இப்போ இது நல்லா அதை அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுட்டு அடுப்பு கொஞ்சம் நல்லா மீடியமாக வச்சு செய்யுங்க. என் சேனலில் வந்து எல்லா சமையல் வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கேன். சாம்பார்லேருந்து ரசம்லேருந்து வெரைட்டி ரைஸ்லேருந்து பொரியல்லேருந்து எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மீன்வைல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸும் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா கொஞ்சம் ஓரளவு நல்லா நமக்கு அப்படியே அந்த எல்லாம் அந்த மசாலாலாம் சேர்ந்துருக்கு பாருங்கள் எல்லாமே. இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். வேறு எதுவுமே சேர்க்கல. தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இது கோவக்காயில் வந்து நம்ம எல்லாம் நிறைய கோவக்காய் ரைஸ் பண்ணலாம், கோவக்காய் பொரியல் பண்ணலாம், கோவக்காயில் உங்களுக்கு கிரேவி மாதிரி அப்படியும் செய்யலாம். நிறைய டிஃப்ரெண்ட்டான இது கோவக்காயிலே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணலாம். யாருக்கா எதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதுவே பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதுவே பார்த்தீங்கன்னா கலர் இப்படி இவ்வளோ வந்துருச்சு பாருங்கள் கலரு. இப்போ இந்த கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேணாம். இப்போ இந்த தண்ணி நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இந்த கோவக்காயில் வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் பண்ணலாம். இதுலேயே பொடி, மசாலா பொடி போட்டு வேர்க்கடலை பொடி அதெல்லாமும் சேர்த்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரிலாம் செய்யலாம். இது நான் சிம்பிளாக உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் எப்படின்றது. இது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஈஸியாகவும் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வெங்காயம் அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம தான் நான் செஞ்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும்னால தான் நான் வெங்காயம் சேர்க்காம நான் செய்கிறேன் இந்த கோவக்காவை. இப்போது கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் வற்றி தண்ணி கம்மியாக ஊற்றினா தான் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ரோஸ்ட்டாக நமக்கு அது ரெடி கிடைக்கும். இப்போ நம்ம பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ஈஸியான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்தோன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ ஈஸியான சிம்பிளான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.